பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து இந்த அதிகால வேளை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த கிருபை இந்த நாளிலும் தந்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் தாவீது இந்த வார்த்தையை, நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தின் தலைப்பில் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடும்போது இந்த வார்த்தை, நீர் எனக்கு கேடகம், நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நீர் என் தலையை உயர்த்துவேன். இன்றைக்கு வெட்கப்பட்டு நான் தலை குனிந்து ஓடுகிறேன். சொந்த மகன் எதிராக எழும்பி அரசாட்சியை பற்றி கொண்ட இந்த சொந்த மகனுக்கு பயந்து தலை குனிந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதை நினைத்து தான் சொல்கிறேன், ஆண்டவர் தேசத்தில், ஆண்டவர் நீர்தான் எனக்கு கேடகம், நீர்தான் எனக்கு பாதுகாப்பு, நீர் என் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அந்த நிலையில் தேவன் அவனை உயர்த்தினார். நம்பிக்கை வீண் போகவில்லை. தேவனை நம்பின அந்த தாவீதின் வாழ்க்கையை தேவன் மாற்றி போட்டு எந்த இடத்தில் தலைகுனி வந்ததோ அந்த இடத்தில் மறுபடியும் உயர்த்தினார். எந்த இடத்தில் வெட்கப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்தில் நொறுக்கப்பட்டாயோ, மறுபடியும் தேவனை நம்பி இருக்கிற ஒரு தேவ பிள்ளையே தலையை மறுபடியும் உயர்த்துவார். சத்துரு தந்திரங்களோடு சூழ்ச்சிகளோடு தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தது நிமித்தமோ தலைகுனி வந்ததா தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி புலம், அப்பா நீங்கள் தான் எனக்கு கேடகம், நீர் தான் எனக்கு மகிமையாக இருக்கிறீர், என்னை தப்புவி ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே, என் தலையை மறுபடியும் உயர்த்துகிற தேவன் நீங்கள் தான்ப்பா, நம்மால தான் உயர முடியும் ஆண்டவரே. வேறு யாரும் உதவி செய்ய, படை பலம், பணபலம், ஆள்பலம், ஆண்டவரே எல்லா ஸ்டேட்டஸும் கைவிடலாம். ஆனால் தேவனாய் கர்த்தாவே, நீர் என்னை தலையை மறுபடியும் உயர்த்த வல்லவர் என்று ஆண்டவரை நோக்கி நம்பி காத்திருந்து அவரை நோக்கி செபிக்கலாமா? நிச்சயம் தலைகுனி வந்த இடத்தில், வெட்கப்பட்ட இடத்தில் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒருமித்து செபிக்கலாம். உங்களுக்காக ஒரு வார்த்தை செபிக்கணும். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோடு இணைந்து இந்த நாளில் செபித்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் தந்து செபிக்கிறோம். அப்போ விசேஷமாய் ஆண்டவர் எந்த இடத்தில் நன்றாக இருந்துவிட்டு இன்றைக்கு தலைகுனிவு, ஆண்டவரே தொழிலில் ஒரு தலைகுனிவு, குடும்பத்தில் ஒரு தலைகுனிவு, அன்பு ஐக்கியத்தில் ஒரு தலைகுனிவு என்று எந்தெந்த இடத்தில் தலைகுனிவு காணப்படுகிறதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற விசுவாசத்தோடு யார் யார் அறிக்கையிட்டு செபிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் மகிமை, நீர்தான் என் தலையை உயர்த்துகிறவர் என்று விசுவாசத்தோடு உம்மை நோக்கி செபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் அனுப்புவீராக, அற்புதம் செய்வீராக. காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துகிற தேவன், அவரை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.